ஆகஸ்ட் 2024 கிரக நிலைகளை பார்க்கும்போது உங்களுக்கு ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும், கடகத்தில் சூரியன் இருப்பார், அடுத்தது சிம்மத்தில் சுக்கிரனும் புதனும், கேது கண்ணியில் இருப்பார், சனி கிரகம் வக்ரம் பெற்று கும்பத்தில் இருப்பார், அதே மாதிரி மீனத்தில் ராகு. மாசத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும்போது 5ஆம் தேதியே புதன் வக்ரம் அடைஞ்சு வக்ர நிவர்த்தி 28ஆம் தேதி ஆறார். 16ஆம் தேதி சூரியன் சிம்மத்துக்கு போயிடுவார். அப்ப சூரியன் அங்க ஆட்சி. 22ஆம் தேதி புதன் வக்ரமாயி அவர் சிம்மத்தை விட்டு மேல கடகத்துக்கு போயிடுவார். 24ஆம் தேதி சுக்கிரன் கன்னிக்கு போய் நீச்சம் அடைஞ்சிடுவார். 24ஆம் தேதி குருவுடன் இருந்த செவ்வாய் மிதுனத்துக்கு மாறுகிறார். இந்த மாத கிரக நிலைகள்ல நிறைய மாற்றங்கள் இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருக்கு. எப்பயுமே வருட கிரகங்கள் ஒரே மாதிரி இருக்கும், ரொம்ப லைட்டா தான் மாச கிரகங்கள் மாறும். பட் இந்த தடவை நிறைய மாத கிரகங்களுடைய மாற்றம் இருக்கு. சரி, இந்த கிரக நிலைகளை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். துலா ராசி மற்றும் துலா லக்ன அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2024 எப்படி இருக்கு அப்படின்னா, எப்படி சுத்தி முத்தி பார்த்தாலும் ஃபைனலி நீங்க ஃபண்டாஸ்டிக்காக ஜெயிப்பீங்க அப்படின்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. ஒன்னொன்னா பார்த்தோம் அப்படின்னா, சூரியன் யாரு? உங்களுடைய லாபஸ்தானாதிபதி. அவர் 10ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் டிராவல் பண்ணும்போது உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி சூப்பராக இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, நல்லா அழகாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. அதை பார்த்து உங்களுக்கு டபுள் ப்ரமோஷனே கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷனை நீங்கள் போவீங்க. நீங்கள் கரெக்டாக டக்குன்னு அவங்களுக்கு வேண்டிய உங்களுக்கு வெளிச்சம் போட்டு சொல்லும்போது, வாவ் சூப்பர், இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கே கிராண்டட் அப்படின்னு கொடுப்பாங்க. தொழிலில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்களோ அந்த ஆர்டரை முறைப்படி கரெக்டாக எப்படி பண்ணால் ஜெயிக்க முடியும் அப்படின்றதும், அடிஷ்னலாக இப்படி பண்ணுங்க சார், அப்போ இன்னும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உங்களை விட்டுட்டு யார்கிட்ட போவாங்க? அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 1%, 2% கேட்கலாம் இல்லையா? அந்த அளவுக்கு ரொம்ப ப்ளஸ் பவராக இருக்கும் ஃபினான்ஷியலி. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லெவல் ஆஃப் ப்ரமோஷன் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். புதன் கிரகம் வேற பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்படின்ற 12ஆம் வீட்டு அதிபதியும் அவரே தான், 9ஆம் வீட்டு அதிபதியும் அவரே தான். அவர் உங்களுக்கு வக்ரமாயி ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு என்ன ட்ராவல் பண்ணாலும் அவர் 10-11 ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஐடியாஸும் எக்கச்சக்கமாக வரும். ஆனால் அந்த ஐடியாஸை சொல்லிட்டோமே அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெயினும் இருக்கும். பட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா 6ல் ராகு இருக்கிறதுனால அது எப்படியா இருந்தாலும், இது இன்னும் ஒரு எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். உங்களுக்கு டன் கணக்கில் ஆர்டர் வந்திருக்கும். அந்த ஆர்டர் அப்போதைக்கு நீங்கள் பேசி ஒரு ஜோரில் வாங்கிட்டு வந்துடுவீங்க. ஆனால் இங்கே வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இந்த ஆர்டரை இந்த டைமில் முடிக்கிறதுன்னு ஒரே டென்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் மறுபடியும் அவங்களோட கால் பண்ணி, சார் இதெல்லாம் ஓகே சார், ஆனால் கொஞ்சம் டைம் மட்டும் எடுத்துக்கலாமா, நான் இது வரைக்கும் முடிஞ்சதை அனுப்பிச்சி விட்றேன், லாஸ்ட்டில் இந்த பார்ட்டு கொஞ்சம் நிற்கும் போல இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது கூட அங்கே ஒரு மனசில் பயத்தோட தடுமாறி சொன்னால் கூட 6ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால நெகட்டிவாக போகவே போகாது. என்ன சார் நீங்கள் சொன்னீங்க, இப்படி பேசுகிறீங்களே அப்படின்ற விஷயமெல்லாம் வராது சார், பார்த்து சார் பண்ணி கொடுத்துருங்க சார் அப்படின்னு வரும். 6ஆம் வீட்டில் ராகுன்றது அனைத்து விஷயத்துக்கும் உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் ஏற்படும். எஜுகேஷனில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கூட இப்போ நிறைய கன்ஃபியூஷன் ஏற்படும். அதே மாதிரி ஒரு டிலே இருந்துகிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிலே பிகாஸ் ஆஃப் தி புதன். உங்களுடைய ப்ரெசன்டேஷனில் இப்படி பண்ணியிருப்பீங்க, அப்புறம் பார்த்தா ஓ இன்னும் இப்படி பண்ணால் சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். அப்போ இது வரைக்கும் நீங்கள் பண்ண விஷயத்தெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு திரும்பி இன்னும் அழகாக பண்ணுவீங்க. அப்போ இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு லேகு. ஆனால் அந்த லேகுனால நிறைய ப்ளஸஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ சூரியன் அரசு வழி அனுகூலம் மிக பிரமாதமாக இருக்கும். ஸோ அரசு வழியில் எதெல்லாம் நீங்கள் சாதிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ நீங்கள் போய் உங்களுடைய பேரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஜெயிச்சு சூப்பராக பண்ணலாம். நான் ஏன் இங்கே உங்களுடைய பேரில் அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த இடத்துல ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. சரி, 5ஆம் வீட்டில் சூரியன், அந்த சூரியன் வக்ரகதி அடைஞ்சு 4ஆம் வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்கார், 4ஆம் வீட்டுக்கு வரவில்லை. அப்போது அந்த நோக்குதலே என்னாகும் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு டென்ஷனை ஏற்படுத்தும். எந்தெந்த வகையில் டென்ஷனை ஏற்படுத்தும் அப்படின்னா, நீங்கள்
நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாக பிரிவினைலாம் வேண்டாம், அப்பா வழி இருக்கக்கூடிய சொத்துக்களில் ஏதோ பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் எந்த ஒரு விஷயமும் எதிர்பார்க்காம வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆர்டர்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க வச்சுட்டீங்க, ஆனால் அந்த இடத்துல வந்து நீங்கள் நோட் பண்ணலை இந்த டைம்குள்ளே இவ்வளோ பெரிய ஆர்டரை கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் பண்ணி ஓகே சார் வெரி குட் அப்படின்னு சொல்லும்போது தான் உங்களுக்கு வந்து தெரியும். அப்போ எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்கிறேன், துளாராசி துளாலக்ன அன்பர்களே, எதிர்பார்க்காம எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் எதிர்நோக்கி ஜெயிச்சிடுவீங்க. ஏன்னா 6ஆம் வீட்டில் அழகா ராகு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த ராகு எப்படி சுற்றி எப்படி முத்தி வந்தாலும் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்தில் கூட சில முடியாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரீசன் என்னென்னா எக்கச்சக்கமாக வந்துடுச்சு. ஸோ நீங்கள் தூக்கத்தை தொலைச்சிடுவீங்க, அதுக்காக ஒர்க் பண்ணுவீங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுடைய மைண்ட் வந்து உங்கள் பாடியும் மைண்டையும் ரொம்பவே டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கும். ஸோ என்னதான் இருந்தாலும் செவரு இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அப்போ ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்பவே கரெக்டாக நீங்கள் டேக்கிள் பண்ணலை அப்படின்னா கூடாத விஷயத்தில் உங்கள் மனசு வந்து அலப்பாஞ்சு அதனால நீங்கள் ஜெயிக்க முடியாமல் போயிடுவீங்க. ஸோ என்னென்னா இப்போ சாப்பிடவே இல்லை அப்படின்னா அப்போ எதையோ எடுத்து டக்குன்னு வந்து நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகும், அது டைஜஷன் பிரச்சனையை கொடுக்கும். ஸோ ஆரோக்கியத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த ஒரு விஷயமும் ரைட் வேகம் வேண்டாமே விவேகமாக தான் செயல்படணும் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி 8ஆம் வீட்டில் குரு செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருக்கார், பட் உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்கார். இந்த காலகட்டத்தில் திருமணம் அமையக்கூடிய யோகங்கள், நீங்கள் பிரிஞ்சவங்க சேர்றதுக்கு உண்டானது, கணவன் மனைவி அந்யோன்யம் எல்லாமே இருக்கும். ஆனாலும் 4ஆம் வீட்டை நோக்கி சனி பகவான் வர்றதுனால ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு தடுமாற்றம் இருக்கிறதாகவும் தேவையில்லாத பிரச்சனைகள் கொண்டு வர்றதுனாலையும் அண்ட் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் சிறு சிறு மனஸ்தாபங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதனால் வந்து ரொம்ப பெரிய பயம் பாதிப்புகள் எல்லாம் வேண்டாம். ஏன்னா குரு மங்கள யோகத்தில் தான் இருக்கார். குருவும் செவ்வாயும் உங்களுடைய 2ஆம் வீட்டை வேற பார்த்துட்டு இருக்கார். இங்கே தொழில் ஸ்தானம் லாபஸ்தானத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கு. பட் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் அவ்வளோ திருப்தியாக இல்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 26ஆம் தேதி அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு மாறுறார். 9ல் செவ்வாய் அப்படின்றது லாபம் தான். பட் இந்த சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அண்ட் உங்களுடைய 7ஆம் அதிபதி செவ்வாய், உங்களுடைய 2ஆம் அதிபதியும் செவ்வாய். ஸோ அந்த செவ்வாய் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் போராட்டம் வரும். எந்த வகையில் போராட்டம் வரும் அப்படின்னா டோட்டலி மைனஸ் இல்லை, ஆனால் சிறு விஷயத்தில் அசால்ட்டாக இருந்தாலும் பெரிய மைனஸ் ஆகிடும் துளாராசி அன்பர்களே. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ரொம்பவே வந்து ஆஃபீஸ்லேயே இருப்பீங்க, உங்களுடைய ஆர்டர்ஸ்லேயே இருப்பீங்க, ஒர்க்காலஜிஸ்டாக இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது ஃபேமிலியில் இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, ஒய்ஃபுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அவங்களுடைய ஆசைகளை நீங்கள் புரிஞ்சுக்கல, இப்படின்ற வகையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பிரச்சனையாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய கவனக்குறைவுகள் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் பிரச்சனைக்குள்ளே போகும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு இப்போ அட்வைஸ் பண்ணுறதை விட்டுருங்க, அந்த இடத்துல அப்படியே ஒதுக்கி போயிடுங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் எடுத்துக்கணும். ஆனால் அதை அனலைஸ் பண்ணி எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ற அனலைசிங் எலிமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் ஸ்டில் நீங்கள் வந்து எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ராகு வந்து 6ல் இருக்கிறனால எல்லா விஷயத்தையும் உங்களால் ஜெயிச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் மூவ் பண்ணலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சனி திசை நடந்துட்டு இருக்க வாய்ப்புகள் உண்டு. அந்த சனி பகவான் எங்கே இருக்கார், யாரோடு இருக்கார், இதெல்லாம் மட்டும் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் சனி திசையில் கூடாத புத்திகள் கூட சேர்ந்து நடந்துட்டு இருந்தாலோ அல்ல சனி கேது சம்மந்தப்பட்டெல்லாம் இருந்தாலோ அந்த இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு டென்ஷனை ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போய் அதை சால்வ் பண்ண முடியாமல் பல பிரச்சனைக்குள்ளே போய் உங்களுக்கு தேவையில்லாத அவமானங்கள் கிடைச்சி ஆனாலும் அந்த அவமானத்தை சரி செஞ்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. ஸோ அந்த திடீர் பிரச்சனையை எதிர்நோக்கணும். அந்த பிரச்சனையை எதிர்நோக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றது பார்த்துக்கோங்க. சுக்ரன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, சுக்ரனுடைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க, ஸ்ரீரங்கநாதனுடைய ஸ்லோகங்களை நீங்கள் கேளுங்க. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இன்னும் உங்களுடைய மைண்டும் பாடியும் நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு காலகட்டம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜாலியாக இருக்கணும். துலாம்னாலே ஜாலியாக இருக்கணுமே.
துலா மூட் அவுட்டாக இருந்தால் நல்லாவே இருக்காது. துலா மூட் அவுட்டாக இருந்தால் யாருனாலையும் அவங்கள சரி பண்ணவே முடியாது. அவங்களே தான் அவங்கள சரிப்படுத்திக்கணும். ஏன்னா தராசு இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல ஜாலி ரிலாக்ஸ்டு அப்படின்னு இருங்க. என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நீங்கள் போயிட்டு வாங்க. நேச்சரோட நீங்கள் கனெக்ட் ஆகுங்க. ஜாலியாக எதெல்லாம் உங்கள் மனசு கொடுக்குமோ, ஏன்னா ஜாலின்ற வார்த்தை பெருசு. ஜாதகத்தை பார்க்கும்போது சார் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் உங்களுக்கு ஜாலியை கொடுக்கும்னு சொல்லி நேச்சரோட கனெக்ட் பண்ணுங்கள். ஃபால்ஸுக்கு போயிட்டு வாங்க, ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு சூப்பராக எடுத்துகிட்டு போகக்கூடிய காலம். பட் நான் சொன்ன அந்த 20% மேலே ஒரு கண்ணு வச்சுருங்க. சம்திங் எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ் காத்துட்ருக்கு. உங்களுடைய சந்திராஷ்டமம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு சுக்ரன் வீட்டிலேயே தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். சுக்ரன் இப்போ நீச்சம் அப்படின்றது 24ஆம் தேதி இருக்குது. ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துருங்க. சந்திராஷ்டமம் தண்ணிக்கு எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் மாட்டிடாதீங்க. ஏதாவது பிரச்சனை கண்டிப்பாக தேடி வரும், உங்களை மூட் அவுட் பண்ணும். அதை ஒரு 2 நாள் தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்னு புஷ் பண்ண பழகிக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதம் நிறைய அப்லிஃப்ட்மெண்ட் வித் சிறு கவனத்தோட. 2024 ஆகஸ்ட் மாதத்தினுடைய விசேஷ நாட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி பிரதோஷம், ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு, ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 6 சந்திர தரிசனம், ஆகஸ்ட் 7 ஆடி பூரம், ஆகஸ்ட் 8 நாகல் சதுர்த்தி, ஆகஸ்ட் 9 கருட பஞ்சமி. நாகல் சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் ரொம்ப விசேஷமான நாட்கள். எல்லாருமே ரொம்ப முக்கியமாக சர்ப்பத்தை வேண்டி நம்ம நமஸ்காரம் செய்ய வேண்டிய நாட்கள். அதுவும் ஜாதகத்தில் நாகதோஷம், ராகு கேது தோஷம்னு ராகு கேது சம்பந்தமாக எது இருந்தாலும் அன்றைய நாள் ரொம்ப விசேஷமான நாளுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 10, 25 ஷஷ்டி, ஆகஸ்ட் 12ஆம் தேதி 27ஆம் தேதி அஷ்டமி, ஆகஸ்ட் 13, 28 நவமி, ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஏகாதசி, தசமி காலையில் 7 மணி வரைக்கும் இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே தசமியில் தலை குளிக்கிறது அவ்வளவு சிறப்பு. ஸோ அன்னைக்கு தலை குளிக்கணும் அப்படின்னா 7 மணிக்குள்ளே நீங்கள் தலை குளிச்சுக்கோங்க. 7 மணிக்கு அப்புறம் ஏகாதசி வந்துடுது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஏகாதசி, வரலட்சுமி விரதம். அந்த ஏகாதசின்றது காலை 6:45 மணி வரைக்கும் இருக்குன்றதும் தெரிஞ்சுக்கோங்க. 17ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் சனி பிரதோஷம், 18ஆம் தேதி ஸ்ரவண விரதம், 19ஆம் தேதி பௌர்ணமி. இந்த பௌர்ணமி கொஞ்சம் விசேஷம், ஏன்னா திங்கக்கிழமை பௌர்ணமி வருது. 22ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி, 22ஆம் தேதி வாஸ்து நாளும் கூட. வாஸ்து நேரம் மத்தியானமாக வருது, 2:31 மதியத்திலிருந்து 4:01 வரை. 26ஆம் தேதி கோகுலாஷ்டமி, 29ஆம் தேதி ஏகாதசி. மேலும் விவரங்களுக்கு 9842266555